ஹாய் எவ்ரிவன், ஒரு நல்ல வீடியோட தான் வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி. ஐயோ என்ன இவ்வளோ டஃப்பாக இருக்குதுன்னு ஃபஸ்ட் மிட்டம்லேருந்து ஃபீல் பண்ணாங்க. 11த்தும் சரி 12த்தும் சரி. இப்போ குவார்ட்டர்லி முடிஞ்சிச்சு. இப்போ மிட்டம் போர்ஷன் எடுத்து பார்த்தா புது போர்ஷன் செகண்ட் வால்யூமு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. அதுவும் மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் சொல்லவே வேண்டாம். 7th சாப்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிஃப்ரென்ஷியல்லாம் ஓகே ஞாபகம் வச்சாலும் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக எங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியல மேக்ஸை. ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது. ஃபிசிக்ஸ் வந்து 7th யூனிட் பெருசாக இருக்குது, 8th யூனிட் வேணால் சின்னதாக இருக்குது, 9th 10th பெருசாக இருக்குது. எப்படி நான் படித்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க போகிறேன்? கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனாக தள்ளுது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக வண்டியாக இருக்குது. இப்படின்னு நினச்சி புலம்புறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, சின்னதாக ஒரு ஸ்பார்க் உண்டாகும். சின்னதாக வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு படிக்கிற பெரிய அளவில் உதவும். அண்ட் ஆல்சோ இந்த படித்தது மறக்காமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் இனிமேல். சரிங்களா? ஆர்ட்ஸ் குரூப் பசங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லுவேன். நீ மனப்பாடம் பண்ணாத, காமஸாக ஹெட்டிங் போட்டு சைடு ஹெட்டிங் போட்டு சைடு ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோ. 5 ஹெட்டிங்கு, ஒரு 5 மார்க், 5 பாயிண்ட் இருக்குன்னா 5 பாயிண்ட் நீட்டாக. ஸோ 5 சைடு ஹெட்டிங் போதும். சைடு ஹெட்டிங்க்கே சினாபிசிஸ் மாதிரி போட்டு சைடு ஹெட்டிங் போட்டு 3 பாயிண்ட் எழுது. இது போதும். ஸோ 3 மார்க் 2 மார்க்னா உனக்கு வந்து 3 பாயிண்ட் 3 மார்க்கு, 2 மார்க் 2 பாயிண்ட்டு. ஸோ உனக்கு புரிஞ்சு படித்தா போதும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்குங்கிறது அப்படியே படிக்கணும் காமர்ஸில். 3 மார்க் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு டீட்டெயிலாக புரிஞ்சு வச்சு எழுதினாலே போதும். எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அக்கௌண்ட்ஸை வந்து இப்போ கான்செப்டை புரிஞ்சு நீங்கள் படிக்கணும். சும்மா இது ஞாபகம் வச்சுக்கூடாது, ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபுல்லாக கதை தான். டயக்ராம் இருக்கும், இல்லை சின்டாக்ஸ் இருக்கும், அதை வச்சு அப்படியே கதை தான். என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்க, அவ்வளோதான். இப்போ ஃபிசிக்ஸ் பேசுவோம். ஃபிசிக்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சார் எனக்கு வந்து 7th யூனிட் கஷ்டமாக இருக்குது, இது 8th யூனிட்டுங்கிறாங்க, 9th யூனிட்டுங்கிறாங்க. ஃபிசிக்ஸில் ஒரு டயக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த டயக்ராமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 பேஜ் 1/2 பேஜ் கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணுறன்னா அதை படித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு மினிமம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் to 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். என்னென்னா என்ன இருக்குங்க, என்னெல்லாம் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, ரே வருது போகுது, ஸ்க்ரீன் இருக்குது, டிஸ்டன்ஸ் இது, லேம்டானா என்ன. ஸோ இந்த மாதிரி என்ன விஷயம் உனக்கு இதில் விஷுவலைஸாக தெரியுதோ அதை பற்றி எழுது போதும். நீ ஓனாக படித்தா போதுங்கிற. அதை படித்து டெரிவேஷன் மேத்தமேட்டிக்கில் எப்படி சால்வ் பண்ணுவியோ அப்படி பண்ணணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. டெரிவேஷன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. சுயமாக உட்காந்து மேத்தமேட்டிக்கலாக சால்வ் பண்ணி கன்க்ளூஷனுக்கு லாஸ்ட்டில் ஆன்சருக்கு ஏதோ எழுது. இதுதான், இதனால் இது வந்துச்சு, இதனால் டிபெண்டாக இருக்குதுன்னு அங்கே எழுதியிருந்தால் எழுதணும். இதுதான் மேட்ரு. ஸோ டெரிவேஷன் நடுவில் ஏதாவது இண்டிகேஷன் பண்ணணும். லேம்டா என்ன, வீனா என்ன, அந்த மாதிரி ஏதாவது சின்ன இண்டிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி நீங்கள் படிக்கிற மட்டும்தான் ஃபிசிக்ஸ் தப்பிக்க முடியும். தியரி கொஷின்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே தான். தியரிக்கு டயக்ராமு, பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற போது அங்கே என்ன இருக்கோ அது எழுதுனா போதும். ஒர்க்கிங் மட்டும் சொல்லி பார்க்கணும். ஒர்க்கிங் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லி பார்த்துட்டு அப்புறம் இங்கிலீஷில் கோர்வையாக அங்கே பார்த்துட்டு ஓனாகவே எழுதுனா போதும். ரொம்ப அடிமட்டத்துக்கு எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் டெரிவேஷன்ஸ் ஓரியன்டாக இருந்தால் டெரிவேஷனை போட்டுப்பார், ஒரு 3 வாட்டி போட்டுப்பார், மேத்தமேட்டிக்கலாக போட்டுப்பார். சும்மா நீ வந்து வரன்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னோட மண்டையிலே ஏறாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 7th சாப்டர், 8th சாப்டர், 9th சாப்டர் எல்லாமே டிஃப்ரென்ஷியல், இன்டெக்ரல், பார்ஷியல் டெரிவேட்டிவ் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வால்யூமில் என்னத்தை பண்ணிங்களோ எனக்கு தெரியல. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிவிட்டு இப்படி தான் வரும் ஞாபகம் வச்சுக்காமல் அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்முக்கு, அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி சம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம மனசில் அந்த ப்ரொசீஜரை சொல்லி பார்த்துட்டு இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு சொல்லி பார்த்துட்டு இல்லை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சம்மை அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சம்முக்கு இப்படி அப்ரோச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா எக்ஸசைஸும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் சம் இருக்கும். எல்லா எக்ஸசைஸ்க்கும் ஒரே மாதிரி சம் தான் இருக்கும். ஸோ அந்த எல்லா எக்ஸசைஸ்க்கும் அந்த ஒரே மாதிரி சம்மு. அப்போ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 7.1 எடுத்திங்கன்னா ஒரே கான்செப்ட் தான் எல்லாம். அப்போ நீங்கள் அது என்ன கான்செப்டில் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஒரு 5 சம் போட்டோன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். 7.8 ஒரு கான்செப்ட், 7.2 டேஞ்சன்ட் நார்மல். ஸோ என்ன கான்செப்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு சம்முக்கு ஏற்ற மாதிரி ப்ரொசீஜராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சம்மை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கணும். ஒரு டைம் 2 டைம் இல்லை, ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கணும். அடுத்தடுத்து அந்த வார கடைசியில் என்னெல்லாம் படிச்சியோ அது போட்டு பார்க்கணும். மினிமம் ஒரு 3 to 4 டைம்ஸ் போட்டு பார்க்கணும். அதுதான். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் முதல்ல பதிஞ்சிரும். ஸோ இப்படி தான் படிக்கணும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னென்னா சில பேருக்கு படிக்கவே தெரியல. கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று தெரியுங்களா, ஈக்குவேஷன் எழுதுனா தான் மார்க்கு. ஆர்கானிக்னா ஈக்குவேஷன் இருக்கணும். கோல்ப்ஸ் ரியாக்ஷனா ஈக்குவேஷன் மட்டும், கெட்டர்மென்ஸ் ரியாக்ஷனா ஈக்குவேஷன் மட்டும் எழுது ஃபுல் மார்க். அதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எதை ஈக்குவேஷன் மட்டும் இருந்தால் ஃபுல் மார்க். ஸோ ஈக்குவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. சரி, ஈக்குவேஷனையும் மண்டையில் ஏறாது. ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, இதுதான் ரியாக்டன்ட் வச்சுக்க, இதுதான் ப்ராடக்ட்டு. ஸோ நீ ரியாக்டண்ட்டை எப்படியாவது மனசில் பதிய வச்சு தான் ஆகணும். அது படிக்கும்போது சொல்லிப்பார். ஒரு வேளை வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து குளோரைடு கூட ரியாக்ட் ஆகுது, ஹைட்ரஜன் வந்து குளோரைடு கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ
2HCl2 பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து குளோரைடு கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு அந்த காம்பவுண்ட்டை சொல்லி படிக்கணும். ரியாக்ட் ஆகுது, அது என்ன ரீஜெண்ட் போடுறோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ப்ராடக்டை வந்து என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது மனசில் பதிவு வச்சு படிச்சிங்கணும். இங்கே கீழே இருக்கும் ப்ராடக்ட் நேம், அதை வச்சு படிக்கணும். அப்புறம் பேலன்ஸ் பண்ண தெரியும். ஸோ இதுலேருந்து எப்படி வந்துச்சு அப்படி தான் படிக்கணும். இதுலேருந்து எப்படி வந்துச்சு இது, அப்புறம் எண்டு ப்ராடக்ட்டு இதுலேருந்து எப்படி வந்துச்சு இது ரெண்டுலேருந்து எப்படி வந்துச்சு, அதை மட்டும் ஒரு ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்க பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். பட் படித்து சொல்லி பாருங்கள், அந்த காம்பவுண்ட் நேமை சொல்லி பாருங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சியும் டியும் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா புரியும். ரீஜியன்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இது நீங்கள் 2-3 வாட்டி ஒரே ஈக்குவேஷன்ஸை படிக்கும்போது உங்களுக்கு நல்லா பதிஞ்சிரும். நீ எழுதி பார்க்கணும். அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாம் குட்டி குட்டி கொஷின்ஸ்னால நீங்கள் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி எழுத வேண்டியதாக இருக்குது. இப்போ Fe2 + Fe3 + டேபிள் y அதுக்குன்னா அதுக்கு ரீசன் கரெக்டாக எழுதணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால கெமிஸ்ட்ரி வந்து அப்படியே அணுகணும். ஈக்குவேஷன்னா நீங்கள் ஈக்குவேஷன்னா இப்படி நல்லா படிக்கணும். எங்கெல்லாம் எந்த மோல் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ 2 இருக்குன்னா இங்கே 2 இருக்குன்னா இங்கேயும் 2 வரணும், இங்கே 2 வரணும் உங்களுக்கு தெரியும். தெரியலனா கூட பேலன்ஸ் பண்ணி கற்றுக்கணும். ஸோ இதுதான் இப்படி தான் அணுகுமுறை. ஸோ கெமிஸ்ட்ரியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதில் மார்க் வராது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மட்டுமே உங்களுக்கு வந்து 3 3 மார்க், 3 2 மார்க், ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ அதுக்குன்னு அது படிக்காமல் போனீங்கன்னா 95க்கு மேலே 90க்கு மேலே எடுக்கிறது கஷ்டம் கெமிஸ்ட்ரியில். ஸோ அதனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஃபிசிக்ஸு பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஆகாது. புக்கை பார்க்குறக்கு அவ்வளோ பெருசு இருக்கும். நான் சொல்கிற கொஸ்டினையாவது உருப்படியாக ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. 2 மார்க்கு ஃபிசிக்ஸில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது, லா டெஃபினிஷன்ஸ் எல்லாமே. ஆனால் 3 மார்க்கு நீங்கள் பாயிண்ட் இருந்தால் பாயிண்ட் அவுட் பண்ணணும். இல்லை கான்செப்ட் ஓரியன்டாக கான்செப்ட் ரீசனிங்காக இருந்தால் ஓனாக படிக்கலாம். பட் பாயிண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இல்லை டிஸ்டிங்யூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் அப்படியே தான் எழுதணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். வேரி ஆகும். ஓனாக வேணால் 5 மார்க்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஓனாக எழுதிக்கலாம், தவிர மேத்தமேட்டிக்கலாக அப்ரோச் பண்ணுங்க. இப்படி தான் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும். அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்படி தான். மேக்ஸை மனப்பாடம் பண்ணாது, புரிஞ்சுக்கிட்டு அந்த சம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு மனப்பாடம் பண்ணலாம். மித்தபடி ஃபிசிக்ஸ் எல்லாம் டெரிவேஷன்ஸ் எப்படி வந்துச்சு, அந்த ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அப்படி தான் படிக்கணும். கெமிஸ்ட்ரி வந்து ஈக்குவேஷன்ஸை புரிஞ்சு படிக்கணும், ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சு தான் ஆகணும். பயாலஜியில் டயக்ராம் ஓரியன்டாக படிச்சிங்கன்னா பயாலஜி படிச்சிடலாம். சோஷியல் சயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜேவியர் கைடுன்னு யூஸ் பண்ணுங்கள், பாஸ் கைடு யூஸ் பண்ணலாம். கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த 2 கைடில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. புக்கில் நம்ம பேராகிராஃபாக படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோஷியல் சயின்ஸ் அணுகுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 10th நீங்கள் கண்டிப்பாக கான்செப்டை புரிஞ்சு போட்டு பார்த்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். போட்டு பழகணும். ரிப்பீட்டடாக போட்டுப்பார். ஒரே சம 5 வாட்டி 6 வாட்டி போட்டு பார்க்கணும். ஒரே நாளில் கிடையாது. அடுத்தடுத்த வாரம் வரும்போது இன்னும் இந்த வாரம் 2 தடவை போட்டியா, அடுத்த வாரமும் திரும்ப அதே சம 2 தடவை போடும். அந்த மாதிரி தான் பதியும். அதுக்கப்புறம் சோஷியல்னு சொல்லிட்டேன். தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற மாதிரி டீட்டெயில் எழுதணும் அவசியம் இல்லை. 8 மார்க்கு 6 மார்க்கெலாம் அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு கதை எழுத வேண்டியது தான். அதே மாதிரி சிறுவினா குருவினா நீங்கள் படித்து தான் எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நாளையிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட போகிறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாளையிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் மிட்டம்க்கு வந்துடும். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது போர்ஷன்ஸ் அப்படின்னு பயப்படுறாங்க. பயப்பட வேண்டாம், நான் வந்து இம்பார்ட்டன்ட் போகிறேன், அப்போது படிக்கிறம்பிங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் எந்த டவுட்டாக இருந்தாலும் தெரிவிங்க. தேங்க்யூ.